அல்லேலூயா. சங்கீதம் 102. கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும், என் கூப்பிடுதல் உம்மிடத்தில் சேர்வதாக. என் ஆபத்து நாளிலே உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், உமது செவியை என்னிடத்தில் சாயும். நான் கூப்பிடுகிற நாளிலே எனக்கு எதிராய் உத்தரவு செய்யும். என் நாட்கள் புகையை போல் ஒழித்தது, என் எலும்புகள் ஒரு கொல்லியை போல் எரியுண்டது. என் இருதயம் புகை போல் வெட்டுண்டு உலர்ந்தது. என் போஜனத்தை என் பெருமூச்சின் சத்தத்தினால் என் எலும்புகள் என் மாம்சத்தோடு ஒட்டி கொள்ளுகிறது. நாரைக்கு ஒப்பானே, ஆழான இடங்களில் தண்ணீர். நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியை போல் இருக்கிறேன். நீர் என்னை உயர தூக்கி தாழ தள்ளினீர், உமது சினத்திற்கும் கடும் கோபத்திற்கும் உள்ளானேன். சாம்பலை அப்பமாக புசித்து என் பானங்களை தண்ணீரோடு கலக்கிறேன். என் நாட்கள் சாய்ந்து போகிற நிழலை போல் இருக்கிறது, புல்லை போல் உலர்ந்து போகிறேன். தேவரின் எழுத்தருவி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்ய காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். ஜபத்தை அலட்சியம் பண்ணாமல் அங்கீகரிப்பார். அப்பொழுது ஜாதிகள் கர்த்தருடைய நாமத்துக்கும் பூமியில் உள்ள ராஜாக்கள் எல்லோரும் உம்முடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும், கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாகவும், கர்த்தருக்கு ஆராதனை செய்ய ஜனங்களும் ராஜ்யங்களும் ஏகமாய் கூடிக்கொள்ளுகையில் வழியிலே என் பலனை அவர் ஒடுக்கி என் நாட்களை சுருக பண்ணினார். அப்பொழுது நான் என் தேவனை பாதி வயதை அடித்துக் கொள்ளாதது உடைய வயசும் தலைமுறைக்கும் இருக்கும். நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர், வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியையா இருக்கிறது. நீரோ மாறாதவராய் இருக்கிறீர், உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. உமது அடியாரின் பிள்ளைகள் நாவல் திருப்பார்கள், அவர்கள் சந்ததி உமக்கு முன்பாக பெற்றிருக்கும் என்று சொன்னேன். எல்லாரும் சேர்ந்து முதல் 2 வசனத்தை வாசித்துக் கொள்ளுங்கள். கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும், என் கூப்பிடுதல் உம்மிடத்தில் சேர்வதாக. என் ஆபத்து நாளிலே முகத்தை எனக்கு மறையாதேயும், என் செவியை என்னிடத்தில் சாயவும். கூப்பிடுகிற நாளிலே தீவிரமாய் உத்தரவு அளிப்பீர். சங்கீத பகுதிக்குள்ளாக நாம் கடந்து போகிறோம். அவங்க எடுக்கிற 20 நிமிஷமா இருந்தாலும் கருத்தா கவனிங்க, கவனிச்சு அந்த வார்த்தைகளை உங்களுக்கு என்று பயன்படுத்தி கொள்ளுங்க. ஒரு 5 நிமிஷம் ஆனாலும் சரி, ஒரு 10 நிமிஷம் ஆனாலும் அந்த வார்த்தைக்காக நம்ம எவ்வளவு பிரயாசங்கள் எடுக்கணும், எவ்வளவு நேரங்களை நம்ம எடுக்கணும், அதுக்காக எவ்வளவு தியாகங்களை பண்றோம் நமக்கு தெரியும். அதனால அவங்க கொண்டு வருகிற அந்த வார்த்தையை கவனமாய் கேட்டு அது உங்க வாழ்க்கையை ஆசீர்வாதம் பெறும்படியாக அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படியா நம்புறேன் சொல்லுங்க. இந்த தினத்துல சங்கீத பகுதி தான் கொண்டு வராங்க. நம்ம எல்லாரும் எப்படி நம்ம மகிழ்படுத்தலாமா? Hello, praise God. Hallelujah. Hallelujah. Okay. Hallelujah. The சங்கீதத்துல 102வது சங்கீதத்துல
13வது 12-13 வசனத்துல ஒரு பகுதியை மட்டும் நம்ம தியானிக்க போறோம். கர்த்தராகிய நீரோ என்றென்றைக்கும் இருக்கிறீர். உங்களுடைய பெயர் பிரஸ்தாபம் தலைமுறையாகும். தேவரீர் எழுந்தருளி தேவனுக்கு இறங்குகிறீர். குறித்த நேரமும் அல்லேலூயா அல்லேலூயா. ஏராளமான விண்ணப்பங்கள், ஏராளமான ஜெபம், அதற்கு தயை செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்தது. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. தயை செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்தது. இந்த சங்கீதத்துல பாத்தீங்கன்னா வேற தலைப்புல போட்டு பாருங்க. பொய்யப்படுகிறவன் துக்கத்தின் மூழ்கி கர்த்தரிடத்தில் தன் வியாகுலத்தை தெரிவித்து செய்யும் விண்ணப்பம். விண்ணப்பம் தான். ஒரு விண்ணப்பம் ரொம்ப துக்கத்துல இருக்கிறவன், ஒரு மிகுந்த தேவையோடு இருக்கிறவன், ஏதாவது ஒரு நன்மை நம்ம வாழ்க்கையில் நடந்தாதா அப்படின்னு நினைக்கிறவன் என்ன பண்றான்? ஒரு விண்ணப்பம் பண்றான். மிகுந்த துக்கத்துல இருக்கிறான். மிகுந்த துக்கத்துல இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க தெரியல, எப்படி இருப்பாங்க? சோகமா இருப்பாங்க. சாம்பலை திருப்பி கொண்டாங்க. சாம்பல் இருக்கிறது கொஞ்சம் அழுக்கு திம்மா இருக்கிற கலர் போல புது ஒரு பஞ்சன் இல்லாம தலைய சரியா அதுலயும் வந்து துக்கத்தை ரொம்ப மூழ்கி இருக்கிறான். வெளியே நீங்க நல்லா சிரிச்சு இருக்கலாம், போலாம் இருக்கலாம். ஆனா துக்கத்துல மூழ்கி இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா நீ பக்கத்துல என்ன நடக்குது அவங்களுக்கு தெரியாது. துக்கத்துல இருக்கிறவங்களுக்கு பக்கத்துல தான் நடக்குதுன்னு தெரியாத அளவுக்கு பக்கத்துல ஒரு பெரிய கொண்டாட்டமே இருந்தாலும் கூட அவங்க மட்டும் இருப்பாங்க துக்கத்தோடு. அப்படிப்பட்டவன் ஒரு சங்கீதத்தை, இது விண்ணப்ப சங்கீதமா இருக்குது. அதுல பாத்தீங்கன்னா ஒரு டைம் சொல்றாங்க, தேவரீர் எழுந்தருளி. இவ்வளவு பிரச்சனைக்கும், இவ்வளவு துக்கத்துல இருக்கிற, இவ்வளவு தேவைகள் மத்தியில இருக்கிற, இத்தனை காரியங்கள் மத்தியில இருக்கிற நானு அவன் சொல்றான் பாருங்க, யார் வரணுமா தேவரீர் எழுந்தருளணுமா. ஏன்னா அவங்க எழுந்தருளுனா ஒரு காரியங்கள் எதெல்லாம் உங்களுக்கு எதிராக இருக்கிறதோ அதெல்லாம் என்ன வரைக்கும் சிதறடிக்கப்படும். அல்லேலூயா. அதெல்லாம் சொல்றேன், எழுந்தருளி என்ன பண்ணுவான்? இறங்கணுமா. ஆமென். யாருக்கு கர்த்தர் இறங்குவாரு? அவர் இறக்கமுள்ள தேவன் தான். அவர் வேதத்துல சில இடங்கள்ல சொல்லி இருக்கிறாரு, நீங்க என்ன பண்ணுவோம், யாருக்கு இறங்கலாம். அது ஒரு சின்ன பகுதி இருக்கு, ஒரு பகுதியே கிடையாது. அது இருந்தாலும் வேதம் சில இடங்கள்ல நீங்க அப்படி இருக்கணும் இருக்குது. ஆமா, நல்ல பாருங்க. அவர் எப்படியாப்பட்டது? 1 பாத்தீங்கன்னா 1 நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு இயலாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது. இருமாப்பா இராது. அயோக்கியமானதை செய்யாது. எதிர கொண்டு வராத கனிகளை கொண்டு வர, எது தயவு. தயவுல கொண்டு வர்றது நீங்க ஆவியின் கனிகள்ல ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடிய ஆவியின் கனிகள்ல கொண்டு வர. ஏன்னா அவர் அப்படி இருக்கிறதுனால நம்மளையும் அவருக்கு எதிர்பார்க்கிறாரு, அப்படியே எதிர்பார்க்கிறாரு. அதே போல பாத்தீங்கன்னா சங்கீதம் 18:25, சங்கீதம் 18:25, விளக்கை ஏற்றி 18:25 தயவுள்ளவனுக்கு உத்தமனுக்கு நீங்க தயவுள்ளவராக கர்த்தருக்கு கலாத்தியர் 5:20 பாருங்க. ஆவியின் கனியை, அதே ஆவியின் கனியை தயவு கொண்டு வர. ஆமென். ஹல்லேலூயா.
அதே மாதிரி பாருங்க, எபேசியர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்க. எபேசியர் 1:6. தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுபிகார புத்திரராகும்படி எதனால அப்படி ஆச்சு? நீங்க அவர் பிள்ளைகளா இருக்கிறது என்ன காரணம்? அவர் நம்மை வைத்த தயவு. அல்லேலூயா. பாருங்க, அதுக்கு தயவு செய்யும் காலம். இப்படி தயவு வந்து பாத்தீங்கன்னா ஆவியின் முக்கியமா ஒரு மனுஷனுக்கு இருக்க வேண்டியது சொல்றாரு. நீங்க தயவுள்ளவா இருந்தா உங்களுக்கு நான் தயவு செய்வேன்னு சொல்றாரு. அதே போல பாத்தீங்கன்னா இந்த நம்ம பிள்ளையா இருக்கிறதே ஒரு தயவுன்னு சொல்றாரு. இப்படி ஏராளமான விஷயங்களை நீங்க நிறைய தய பார்க்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வேதத்துல பாத்தீங்கன்னா ஏராளமான மனுஷர்களுக்கு தேவன் நேரடியா தயவு செஞ்சிருக்கிறாரு. அதே மாதிரி மனுஷர்களும் தயவு செஞ்சிருக்கிறாரு. அப்படிதான் பாத்தீங்கன்னா மனுஷன் மூலமா தேவன் தயவு செய்கிறார். உலகத்துல இருக்கிறோம், தொடர்ந்து அநேக தேவைகளோடு கூட இருக்கிறோம். யாராவது நமக்கு உதவி செய்ய மாட்டாங்களா? நினைப்போம் இல்லையா? இல்ல யாராவது நமக்கு நம்ம கூட நிற்க மாட்டாங்களா? இந்த பிரச்சனைக்கு ஏதாவது நமக்கு உதவியா இருக்க மாட்டாங்களா? ஒரு பெரிய தேவை இருக்காது, யாரும் உதவி செஞ்சு நமக்கு ஒரு நல்லா இருக்குங்க நம்ம தான் குறிச்சு விண்ணப்பம் பண்றோம். ஆமா, இல்லையா? அது தொடர்ந்து நம்ம நிறைய விண்ணப்பம் கூட அவங்க சபைக்காக ஜெபிச்சோம், ஊழியருக்காக நம்ம ஜெபிச்சோம். அதே போலதான் நம்ம சபை ஜனங்களுக்காக இந்த ரட்சிப்புக்காக நம்ம ஜெபிச்சோம். இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஜபத்துக்கெல்லாம் பதில் வராதா அப்படின்ற ஒரு ஏற்றம் இருக்கும். சங்கீதக்காரன் அதே போலதான் என்ன பண்றான், விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறான். அவன் சொல்றான், குறித்த காலம் வந்துருச்சு, அவன் தயவு செய்வான். அப்போ தயவு ஒவ்வொருத்தரும் மக்கள் பெரிய ரோல் பண்ணுது. ஒரு அதிகாரிகள் பார்க்க போதும் நமக்கு ஒரு தயவு இருக்கும், ஒரு கேள்வி எழுத போதும் அங்க வந்து ஸ்டோருக்கு நமக்கு ஒரு தயவு இருக்கும். உங்க வீட்டுல இல்ல மற்ற இடங்கள்ல எங்க நம்ம தயவு வந்து ஒரு மனித வாழ்க்கையில ரோல் பண்ணணும். நமக்கு சாதகமா பேச மாட்டாங்களா, சாதகமா நம்மள நோக்க மாட்டாங்களா அப்படின்னு அப்படி செய்வாரா ஆண்டவர் தான் நிச்சயமா செய்வார். ஏன்னா அது செஞ்சிருக்கிறாரு, அந்த செஞ்சதை வந்து தேர்ந்தெடுக்கிறவங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். ஆமா, உங்க விசுவாசத்தை வளர்க்கணும், வேற ஒண்ணும் இல்லை. திரும்ப அந்த வார்த்தைகள் எல்லா வார்த்தைகள் கேட்கிறதா எவ்வளவு வார்த்தைகள் நீங்க கேட்கிறதா திரும்ப இந்த வார்த்தை நம்ம சொல்லக்கூடிய கவலை என்னன்னா, நீங்க சபைக்கு வரீங்க, தேவனை ஆராதிக்கிறீங்க, உங்களுடைய விண்ணப்பங்களை தெரிவிக்கிறீங்க. அந்த விண்ணப்பத்தை தெரிவிக்கிறது நீங்க எப்பவும் கேட்கப்படும். உங்களுக்கு கர்த்தர் நிச்சயமா தயவு செய்வாரு. நீங்க எதுக்கெல்லாம் நீங்க வந்து இந்த உலகத்துல வியாதியா இருக்கலாம், வியாதிக்காக நம்ம தெரிவிக்கிறோம், அதுக்கு பதில் கிடைக்கும். அது எப்படி கிடைக்கும்? ஒவ்வொரு தயவு மாட்ட ஜோமனுக்கு போயிட்டா பதில் கொடுத்துருவாரா? அப்படிதான் ஒரு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கண்கள் கிடைச்சு. ஆமென், ஹல்லேலூயா. கிடைச்சதா? ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 21 வசனம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 21. அப்பொழுது ஜனங்களுக்கு யாருடைய கண்கள்ல எதிர்த்து யார்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிரி, சத்துரு. சத்துருவின் கண்கள்ல உங்களுக்கு தயவு உண்டாக்கப்படுவார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தயவு கொடுத்து நீங்கள் போகும்போது வெகுமையாய் போகுதில்லை. ஏன்னா சத்துரு இத்தனை வருஷமா அடிமையா வச்சு அவங்க கிட்ட அவங்களுடைய பொருளாதாரத்தை எல்லாத்தையும் சுரண்டி எல்லாத்தையும் மொத்தத்தையும் ஒழுங்கிட்டு இப்போ அவங்களுடைய தலைச்சின் சுடைகள் எல்லாம் கட்ட அடிச்சது நிமித்தமா அவங்க நீங்க தயவு செய்து நீங்க என்ன பண்ணுங்க, கிளம்புங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன சொல்றாங்க? கிளம்புங்கன்றாங்க.
இப்போ ஒருத்தர் விடுதலை இருக்கும். இப்போ நம்ம விவாத வாழ்க்கையில இருக்கோம் இல்லையா, இங்க உள்ள பாத்தீங்கன்னா ஒரு ஆய்வு கைதி இருக்கிறாங்க வச்சுக்கோங்க. இல்ல பாத்தீங்கன்னா ஒரு 12 வருஷம் இல்ல 7 வருஷம் அப்படி ஆய்வு கைதியா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஜெயில பாத்தீங்கன்னா ஒரு வேலை, சிறைச்சாலையில ஒரு வேலை கொடுப்பாங்க. விடுதலை ஆக்கி போகும் பொழுது அவங்க செஞ்ச வேலைக்கு கைது என்ன பண்ணுவாங்க, ஹாஸ்பிட்டல் போவாங்க. பாருங்க, 10,000 வருஷங்களுக்கு தேவன் எவ்வளவு ஞானம் உள்ளவர்களா இருக்கிறார் பாருங்க. அவங்க என்ன பண்றாங்க, அடிமையா இருந்து இப்போ அவங்க ரொம்ப அறிமுகப்பட்டு இருக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கு அவர் இறக்கும் பாராட்டி தயவு செய்கிற குறித்த காலம் வந்தவங்க அவர் மோசையை என்ன பண்றாரு, அனுப்புறாரு. ஆலையா அனுப்பி விடுதலை ஆக்குறாரு. விடுதலை ஆகும்போது விடுதலையோடு கூட வெறுமையா ஒருத்தர் விடுதலை ஆக்கி அனுப்பிட்டா அவங்ககிட்ட என்ன இருக்கும், ஒண்ணுமே இருக்காது. அதுக்கு இப்ப என்ன பண்றாரு பாருங்க, அதே மோசைகிட்ட சொல்றாரு, என்ன பண்ணுங்க நீங்க போகும்போது எல்லாத்தையும் கேளுங்க அவங்க கொடுப்பாங்க அப்படின்றாங்க. தயவு செய்து நீங்க போகும்போது உங்களுக்கு வெறுமையா இல்லாம யாரு கொடுக்கணும். காக்கா எப்படி நம்ம கிட்ட குடிக்கிட்டு போகும், ஆனா அதே காக்கா என்ன பண்ணுவாரு, அப்ப அலையிலோயா வேலை சத்துரு. நீங்க யாரெல்லாம் உங்களுக்கு உங்ககிட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கட்டும், இல்லைன்னா இது உலகத்தின் வாழ்க்கையா இருக்கட்டும், ஒரு ஆர்டர் எடுக்கலாம்னு சொல்லிட்டீங்க, அந்த ஆர்டர் என்ன பண்ணிருப்போம், பிடிங்க இருப்போம். ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆவிக்குரிய தாளத்துகளை என்ன பண்ணிருப்போம், பிடிங்க இருக்கலாம். இப்படிப்பட்ட காலத்துல இருந்தாலும் கூட தேவன் உங்கள் சத்துருக்களின் நிமித்தம் நீங்க உங்க சத்துருக்களுக்கிட்ட இதெல்லாம் நீங்க உங்ககிட்ட திருடப்பட்டதோ அதெல்லாம் திருப்பி கொடுத்து சத்துரு என்ன பண்ணுவாரு, உங்களை வழி அனுப்பி வைக்கிற, உங்களுக்கு சிறப்பு கப்பல போடுகிற காலம் வந்திருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு தேவனுடைய கண்கள் என்ன பண்ணுச்சு, தயவு கிடைத்தது. அதே போல பார்த்தீங்கன்னா யோசேப்புக்கும் பாருங்க 39 யோசேப்பு 39 அதிகாரம் 21வது வசனம். ஆதியா 39:21. யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனிடத்துல ஒரு தயவு கிடைக்கிறார். எவ்வளவு காலங்கள் அவன் என்ன பண்ணிருப்பான், அப்பே செய்யல வந்துட்டான், அண்ணன் தம்பிக்கு பிரச்சனை, அங்கிருந்து தொடர்ந்து என்ன பண்ணிட்டான். இதே காலம் வந்துகிட்டே இருக்குது, என்னடா காலம் நமக்கு இப்படியே போகுது அப்படின்னு சொல்லி எவ்வளவு விண்ணப்பம் இருந்திருப்பான், எவ்வளவு துக்கத்துல இருந்திருப்பான். அப்ப பாருங்க, அங்க பாருங்க அவனுக்கு ஒரு தயவை கத்தா பண்றாரு. அப்படிதான் நம்ம ஒரு நெருக்கமான இடங்களில் இருந்தாலும் கூட, நீங்க நெருக்கமான சூழலில் இருந்தாலும் தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு என்ன பண்றாரு, நமக்கும் தேவன் இறக்கும் பாராட்டுகிறார். குறித்த நேரம் வரத்துக்குள்ள அவர் என்ன பண்ணுவார், குறித்த நேரம் வரும். அந்த நேரம் இப்போது வந்திருக்கிறது. எந்த காரியத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா வெற்றி வேணும் நினைக்கிறீங்களோ, எந்தெந்த காரியத்துல உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு வேணும் நினைக்கிறீங்களோ, அந்த யார் உங்களுக்கு அதிகாரியா இருக்கிறார்களோ, யாரால நீங்க ஒடுக்கப்படும் நினைக்கிறீங்களோ அவர்கள் மூலமாகவே கர்த்தர் என்ன பண்ணுவார்கள், தயவை கொடுத்து அங்க முக்கியமான ஸ்தானத்துல எப்படி யோசித்து வைத்தாரோ அப்படி நீங்க தயவு செய்கிற காலம் தான் வந்திருக்கிறது. அல்லேலூயா. அது நிமித்தம் பாருங்க, ஒரு காலகட்டத்தில் யாரெல்லாம் அவனுக்கு மேல இருந்தாங்களோ தேவனுடைய இரக்கமும் தயவும் யோசேப்போடு இருந்ததோடு நிமித்தம் என்ன நடந்தது, எல்லாருக்கும் மேல அவனை அதிகாரியாக இருந்தான். வேற இன்னைக்கு நீங்க ஒரு சின்ன ஒரு தொழில் இருக்கலாம், ஒரு சின்ன ஒரு கான்ட்ராக்டரா இருக்கலாம், இல்ல ஒரு நல்ல சின்ன வேலையாக செய்யலாம். ஆனா தேவனுடைய இரக்கமும் தயவும் உங்கள் மீது வருமானால் நீங்கள் எல்லாவற்றுக்கும் மேல கர்த்தர் என்ன பண்றாரு, வைப்பார். ஆமென். அல்லேலூயா. அதே போல பாருங்க, தாவீதோட வாழ்க்கையில பாருங்க, 1 சாமுவேல் 16 அதிகாரம் 22வது வசனம்.
சவுல் ஈசாயினிடத்தில் ஆள் அனுப்பி தாவீது எனக்கு முன்பாக இருக்கட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது சாதாரண ஒரு ஆடு வைக்கிற ஒரு வாலிபன். ஆமென். ஒரு ஏதோ ஒரு மூலையில, தேசத்தில் மூலையில இருக்கிறவன். இப்ப பாத்தீங்கன்னா சவுல் பாருங்க, ஆளை நிறுத்தி என்ன பண்றாங்க, சவுளுடைய கண்கள்ல, தேசத்தின் ராஜாவுடைய கண்கள்ல ஒரு தயவு என்ன பண்றாரு. அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு. தேசத்துல ராஜாவின் கண்கள்ல என்ன பண்ணுது, ஒரு சாதாரண மனிதன், ஒரு ஆடுகளை மேய்க்கக்கூடியவன். பெருசா பாத்தீங்கன்னா ஆட்ட சாட்டம் கிடையாது, குழந்தை மாதிரி சின்ன பிள்ளையா இருக்கிறாரு. அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு வாலிபனா இருக்கிறாரு. ஒரு சாதாரண மகனை கூப்பிட்டு அவங்க எனக்கு முன்பாக நிற்கட்டும் அப்படின்னு என்ன பண்றாங்க. அல்லேலூயா. ராஜாவுக்கு முன்பாக, ராஜா கூப்பிடாம ராஜாவுக்கு முன்பாக ஒருவனும் நிற்க முடியாது. நீங்க எஸ்தர் புத்தகத்துல பாத்தீங்கன்னா ஏன் நிற்க முடியாது உங்களுக்கு தெரியும். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய இரக்கம், தயவு என்ன பண்ணுது, ஒரு ராஜ்யத்துல மிகப்பெரிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ராஜாவின் இடத்துல என்ன பண்ணுது, ஒரு தயவு உங்களுக்கு கொடுக்குது. ஆமென். அல்லேலூயா. அது அதிகாரம் மிக்க ஒரு கண்கள்ல உங்களுக்கு என்ன பண்ணும், ஒரு தயவு கிடைக்குது. அதே போல பாருங்க, ஏன் உங்களுக்கு இறுதியா சொல்றாங்க, ஆபிரகாம் பாருங்க, ஆபிரகாமுக்கு தேவன் கண்கள். ஆதியாகமம் 24 அதிகாரம் 12 24:12. தயவு செய்தருளும். அது என்ன விஷயம் தெரியுமா, பார்க்கிற படம். ஆமென். அல்லேலூயா. சத்தம் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. யாருக்கு தயவு பண்ணணுமா, ஆபிரகாமுக்கு தயவு பண்ணணுமா. அல்லேலூயா. அல்லேலூயா. தயவு பண்ணாரு இல்லையா, தயவு பண்ணாரு. அது நிமித்தம் காரியம் ஒரு காரியமா என்ன பண்றாரு, அவர் யாரு போனது, பேரு என்ன, அல்லேலூயா. ஹலோ, அல்லேலூயா. அவர் என்ன பண்றாரு, ஒரு வேலையை அனுப்புறாரு, ஈசாக்குக்கு பெண் பார்க்கும்படியா வராது. அவருக்கு இந்த வேலையை சரியா முடிக்கணும் அப்படின்ற ஒரு காரியம் இருக்குது. ஏன்னா எஜமானனுடைய மருமகளை வர போறாங்க. அதற்கு பாருங்க, அவருடைய சுய பலத்துல சாராங்க, அவர் தேவனை நோக்கி என்ன பண்றாரு, தேவனே நீங்க என்ன பண்ணுங்க, எஜமானின் ஆபிரகாம் கண்கள்ல, ஆபிரகாமுக்கு ஒரு கண்கள்ல தயவு கிடைக்கணும். தயவு கிடைச்சாதான் நம்ம வந்த காரியம் என்ன பண்ணோம், நிறைவேற்றோம். நாம கூட நிறைய காரியங்கள்ல ஜெயம் கிடைக்கல. நம்ம இந்த விஷயத்தை செஞ்சு முடிச்சிடலாம் நினைக்கிறோம், மற்ற காரியங்களுக்கு போகலாம்னு நினைக்கிறோம், வெற்றி பெறலாம் நினைக்கிறோம். ஆனா தேவனை நோக்கி நீங்க பார்க்கும் பொழுது தேவனுடைய கண்ணில் நமக்கு தயவு கிடைக்குமானால் என்ன பண்ணலாம், தேவமா முடியும். ஆமென். அல்லேலூயா. தானியேலும் அதே போலதான் பாருங்க. தானியேல் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பாருங்க. தானியேல் 9ஆம் அதிகாரம், தானியேல் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஃபர்ஸ்ட் பேஜ். அல்லேலூயா. இரக்கமும் தயவும் கிடைக்கும்படி செய்த பிரதானிகளின் தலைவன் என்கிற யார், அந்த தானியேல் அந்த தேசத்துக்கு எப்படி போயிருக்காரு, அடிமையா போயிருக்காரு. அப்போ தானியேலுக்கு அவங்க யாரு, சத்துரு, சத்துரு. கண்கள் என்ன கிடைக்குதா, ஏன் கிடைக்குதா, ஏன் ஒரு தயவு கிடைச்சது, ஏன் தயவை கொடுத்தாரு, ஒரு தீர்மானம் இருக்கு. என்ன பண்ணிக்கிறாரு, முன்னாடி வாட்சி தெரியும்.
அதை ராஜபோதத்தினாலே அதை தீட்டுப்படுத்த கூடாதுன்னு என்ன பண்றாங்க இருக்கிறதுனால அல்லேலூயா. தேவனுக்கு வைராக்கியமா ஒரு காரியத்தை நாம செய்ய நினைச்சோம் அப்படின்னா நிச்சயமா தேவனுடைய தயவு நம்ம பேர்ல என்ன பண்ணோம். தேவனுடைய காரியங்கள் என்ன நினைக்கிறீங்க? அல்லேலூயா அல்லேலூயா. தேவனுடைய காரியங்கள் என்ன நினைக்கிறீங்க? வந்து தேவனுடைய காரியம். அல்லேலூயா. தேவனுக்கு ஊழியம் செய்யறது தேவ காரியம் தான். தேவனுக்கு கொடுக்கிறது தேவ காரியம் தான். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புறது வைராக்கியம் பாராட்டுறது தேவனுடைய காரியம் தான். தேவ ஜனங்களுக்கு தேவனுடைய ராஜ்யம் விரிவடையணும் ஜெபிக்கிறதும் தேவனுடைய காரியம் தான். இந்த காரியத்துலதான் நாம வைராக்கியமா இருப்போமானால் தேவனுடைய தயவு நம்மளுக்கு நிச்சயமா வரும். அல்லேலூயா. தொடர்ந்து பார்த்தோம். ஆபிரகாமுக்கு ஒரு தயவு நிறைய பேர் இருக்காங்க. ஆபிரகாமுக்கு தயவு கிடைச்சது, யோசேப்புக்கு கிடைச்சது, தாவீதுக்கு கிடைச்சது, தாவீதுக்கு கிடைச்சது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிடைச்சது. இவங்க எல்லாருக்கும் தேவ தயவு கிடைச்சிருக்குது. இவங்க எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமை என்னன்னு சொல்லி அல்லேலூயா. இவங்க எல்லாருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. ஆமென். அல்லேலூயா. ஒன்று கர்த்தருடைய ஜனம். இரண்டாவது கர்த்தரோடு கூட நெருங்கி இருக்கக்கூடிய அனுபவம், தரிசனம் பார்க்கிற ஒப்பனம் பார்க்கிறது. கர்த்தருக்கு முன்பாக பாவம் செய்யாது. மூணாவது தாவீது, அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டார். நாலாவது மாற்று தேசத்துல இருந்தாலும் தன்னை தேவனுக்கு என்று ஒப்புரைத்தவன், ஒப்பு கொடுத்தவன், தேவ ஜனத்திற்காக தன்னை அர்ப்பணிச்சவன். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா. பாருங்க, 4 பேருக்கும் ஒவ்வொரு தகுதி இருக்கு. அல்லேலூயா. இதெல்லாம் நமக்கு இருக்குமானால் இப்படிப்பட்ட தயவுகள் கிடைக்கும். அது மிக முக்கியமானது. இந்த காலத்துல ஏற்றபடி பாருங்க, இந்த காலத்துக்கு நீங்க ஏற்றபடி ஒரு காரியம். இதெல்லாம் வந்து முன்னாடி நடந்த காலகட்டம் இல்லையா? இப்ப இதெல்லாம் வந்து நம்ம தனித்தனியா வந்து நம்ம அடிமைப்பட்டு போற நம்ம இங்க சுதந்திரமா இருக்கும், சுயாதீனமா இருக்கிறோம். அநேக காலகட்ட அடிமைத்தனத்துல இருக்கிறோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மள வந்து ஒருத்தர் வந்து தேடி வந்து அபிஷேகம் பண்றது கிடையாது. முட்டி கையில கொம்பை அதை எடுத்து ஓச்சி அப்படின்னு நம்ம அடிமைப்பட்டு போய் கிடக்கிறது தான் கிடையாது. இல்ல பொது பார்க்கறதுக்கு வேலைக்காரனை அனுப்புறதுலாம் இப்ப கிடையாது. எல்லாம் மேட்ரிக் பார்க்கிறோம். ஆனா இந்த காலத்துல நம்ம எப்படி வந்து அப்படிப்பட்ட சூழல் இருக்க முடியும், நம்ம எப்படி அவ்வளவு நெருக்கமா இருக்க முடியும் அப்படின்னா பாருங்க, லூக்கா 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இருக்கு. அவர்கள் இயேசுவின் இடத்தில் அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரவானாய் இருக்கிறானா? அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான் என்றார்கள். 7:4 அல்லேலூயா. தேவாலயத்தை கட்டினார். அப்போது இயேசு அவர்களை கூட போறாங்க. 7ஆம் அதிகாரம் 4, 5, 6.
ஒரு வார்த்தை பார்க்கிறேன்னு சொல்லி அப்பொழுது சுத்தமாவான். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா ஜெப ஆலயத்தை கட்டினாங்கன்னா ஜனங்களை நம்முடைய தேவ ஜனங்களை நேசிச்சா ஜெப ஆலயம் கட்டினா அசைப்பட்டவன் சொல்றான், நீங்க வீட்டுக்கு வர்றதுக்கு ஆத்திரம் அங்க போனாங்க. உடனே பாத்தீங்கன்னா இயேசுவின் கண்கள் இந்த வார்த்தையில சொன்னோட இயேசுவின் கண்கள் அவங்களுக்கு தயவு கிடைக்குது. அது நிமித்தம் வேலைக்காரன் என்ன பண்றாங்க. அல்லேலூயா. இயேசுவும் பாத்தீங்கன்னா ஒரு தயவு கொடுத்து ஒருத்தனை என்ன பண்றாரு, பண்றாரு. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, எல்லாருக்கும் ஒரு உச்சம் என்ன இருக்குதுன்னா அது முன்னாடி, இது இப்போ கிமு கிபி இல்லையா. இப்போ கிமுல பாத்தீங்கன்னா அப்படி சம்பவம் பார்த்தோம். கிபில பாத்தீங்கன்னா கொஞ்சம் பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்றாரு, தயவு பாராட்டி அதை சுத்தம் பண்றாரு. ஆமென். அல்லேலூயா. அப்போ இங்க கிபில இருக்கிற நம்மளும் கூட என்ன பண்ண முடியும், தேவன் நம்மளையும் பயன்படுத்த முடியும். தேவன் மற்றவங்களுக்காக நம்ம மேல தயவு கொடுத்து அவங்க நன்மை செய்ய முடியும். அதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆவியானவர். ஆமென். அல்லேலூயா. எல்லார்கிட்டையும் பாத்தீங்கன்னா அபிஷேகம் தேவனுக்கு நெருங்கி இருக்கக்கூடிய ஒரு தன்மை, தேவ ஜனத்துக்கு ஒரு வைராக்கியமா இருக்கிறது. தேவனை ஆராதிக்கு ஒட்டுமொத்தமா நமக்கு ஒரு கடமையா கத்தப்பட்டிருக்காங்க. நமக்கு தேவனை ஆராதிக்க நம்ம வரணும் இல்லையா, தேவ ஜனமா நம்ம இருக்கணும் இல்லையா, தேவன் நம்மளையும் அபிஷேகம் பண்ணிருக்கிறார் இல்லையா. இப்படி தேவனுக்கு நம்ம வைராக்கியமான காரியங்கள் செய்யணும்னு அந்த காலத்துல தேவ மனுஷனிடத்துல வச்சிருந்த தனித்தனி தகுதி எல்லாவற்றையும் என்ன பண்ணாரு தேவன் நம்ம ஒட்டுமொத்தமா நம்ம மேல வச்சிருக்கோம். அப்போ எல்லாம் நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னா நமக்கு தேவை பரிசுத்த ஆவியானவர். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நிறைந்து இருக்கீங்களானால் நீங்கள் இந்த காரியங்களை எல்லாம் உங்களால் என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். ஆமென். அல்லேலூயா. அந்த குறித்த காலம் உங்க வாழ்க்கையில வரணும். மற்றவங்களுக்கு நீங்க அந்த குறித்த காலத்தை கொண்டு வரணும் அப்படின்னா நீங்க அபிஷேகிக்கப்பட்டவர்களா இருக்கணும். இயேசு 10:38 இயேசு 10 யோவான் 10:38 பரிசுத்த ஆவியினால் நிறைந்து இயேசு எப்படி இருந்தாரு, இங்க பரிசுத்த ஆவியினால் நிறைந்து உலகம் எங்கிலும் என்ன பண்ணாரு, சுற்றி நன்மை செய்கிறவர் என்ன பண்ணாரு, சுற்றிட்டு இருந்தாரு. அப்போஸ்தலர் 10:38 தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். உறவு கூட இருந்தபடியால் நன்மை செய்கிறவராயும் அநேகரையும் சுத்தமாக்குறவராயும் இருந்தார். அல்லேலூயா. இப்படி ஒரு பரிசுத்த ஆவியினால் நம்ம நிறைந்து இருந்தோம் அப்படின்னா நாம இப்பேற்பட்ட காரியங்களை நம்மளால என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். அதற்கு நமக்கு குறித்த காலமா இருக்கட்டும், நமக்கு தயவு செய்யக்கூடிய காலமா இருந்தாலும், மற்றவர்களுக்கா இருந்தாலும், நமக்கு நம்ம பயன்படுத்தினாலும் இல்ல மற்றவர்களுக்கு நம்மளை பயன்படுத்தவும் தேவன் நம்மளை பரிசுத்த ஆவியினால் வச்சிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தாவீதுக்கும் தானியேலுக்கும் ஆபிரகாமுக்கும் இப்படி அந்த வேலைக்காரனாக இருந்தாலும் எல்லாருக்கும் கர்த்தர் தயவு செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். அதற்கு ஒரு முக்கிய காரணமா இருந்தது அவர் தேவனோடு கூட இருந்த நெருக்கம். அப்படி தேவனோடு கூட நமக்கு ஒரு நெருக்கம், அவரோடு கூட நமக்கு இருக்கக்கூடிய ஒரு அந்யோன்யம் தான் நம்மள என்ன பண்ணுவாங்க,
நம்ம அந்த மாதிரி ஒரு நமக்கு ஒரு குறித்த காலத்தையும் தயவும் தேவன் கொடுப்பார். நம்ம அல்லேலூயா. குறிப்பிட்ட காரியங்களை நாமும் பெற்றுக்கொள்ள தேவன் ஆசீர்வதிப்பார். ஹalleluya. பிரயோஜனமா இருந்துச்சா? நான் எங்க கவனிக்கிறேன் அப்படின்னா கவனிச்சீங்களா? அப்போ உங்களுக்கு டைம் வார்த்தை இருக்கும், பிரயோஜனமா இருக்கும். தேவனுடைய வார்த்தைகளை தேவன் மூலத்துல இடைப்பட்டதுக்காக நேரங்கள் குறைவா இருக்கிறது. உற்சாகமா இருக்கீங்களா? இல்ல டயர்டா இருக்கீங்களா?